ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஷர்ட்டு ஃபினிஷிங்காக எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு, பாக்கெட்டுக்கு வர லைனு எல்லாமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் ஷர்ட்டு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இதுவே கட்டம் போட்ட சட்டையாக இருந்ததுனாலும் இந்த ஜாயிண்டெல்லாம் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி தைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு காஜா பட்டியை ஸ்டிச்சிங் செஞ்சுக்கலாம். கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணியிருக்கு. 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். பாக்கெட் வைக்கிறதுக்கு என்ன அளவு தேவையோ அதுக்கு மார்க் செஞ்சுட்டு பாக்கெட் வைக்கிற பீஸை எடுத்துக்கலாம். இந்த லைன் வர்றது கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். 8 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கு. 5 இன்ச்சு இந்த சட்டைக்கு பாக்கெட் வச்சா போதும். லைன் கரெக்டாக நேர் வர்ற மாதிரி வச்சுட்டு அதே அளவுக்கு மார்க் செஞ்சுக்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் மார்க்கு செஞ்ச அளவுக்கு பாக்கெட் பீஸை எடுத்து வச்சுக்கலாம். 1 இன்ச்சு உள் சைடு மடித்து இன்னும் 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். சட்டைக்கு இந்த பாக்கெட் லைன் மட்டும் நேர் வந்ததுனா தான் நீட்டாக இருக்கும். இதுவே கட்டம் போட்ட சட்டையாக இருந்தனாலும் அந்த லைன் நேர் வர மாதிரி ஜாயின் செஞ்சுக்குங்க. உள் பாக்கெட்டு பிரச்சனை இல்லை, அது லைன் எப்படி வந்ததுனாலும் உள் சைடு போகிறதா. மேல் பாக்கெட்டு மட்டும் லைன் கரெக்டாக நேர் வரணும். மார்க் செஞ்ச அளவுக்கு அளவு எடுத்துகிட்டு பெரிய தையல் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். பாக்கெட் வச்சுட்டு இந்த தையலை பிரித்து எடுத்துடலாம். உள் பாக்கெட் வைக்கும்போதும் இதை விட எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே கம்மியாக இருக்கிற மாதிரி உள் பாக்கெட்டும் இதே மாதிரி தையல் அடிச்சுக்கலாம்.
பாக்கெட் வச்சது ஃபினிஷிங் நீட்டாகவே வந்திருக்கு. லைனில் கரெக்டாக நேர் வந்துருச்சு. இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்லீவ் தைச்சிக்கலாம். ஸ்லீவ் ஏற்கனவே கீழ் சைடு மடித்து தைச்சிட்டேன். மேல் சைடுக்கு ஃப்ரண்ட் பகுதிக்கு மார்க் செஞ்சுக்கலாம் உள் சைடு போகிறதுக்கு. இப்போ மேல் சைடு வர்றதில் 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம்னா மட்டும்தான் பிசுறு உள் சைடு போயிடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த வளைவாக வர்ற இடத்துக்கு கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அது சுருக்கம் வராமல் கரெக்டாக சென்டரில் தையல் அடிச்சுக்கலாம் 1/4 இன்ச் அளவுக்கு. ஷோல்டர் வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ஜாயிண்ட் ஆன பின்னாடி சென்டரில் மார்க் செஞ்சுக்கலாம். ஸ்லீவ் எடுத்து வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம்.
ஒரு 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஆம்கோல் சுற்றளவு அந்த 10வது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷர்ட்டு கட்டிங் செய்யும்போது இது கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கும். ஷோல்டரில் ஜாயின் செஞ்சுட்டு இது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அது ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி கட்டிங் செஞ்சிட்டோம்னா தான் இது எப்போவுமே கரெக்டாக வரும். முதல்ல அதிகமாக கட்டிங் செஞ்சிட்டோம்னா திரும்பவும் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. இப்போ அதே பீஸை வச்சு இன்னொரு சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கரெக்டாக சென்டரில் கட் பண்ணி விட்டுருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் பகுதிக்கு மார்க் செஞ்சுருக்கு. அதையும் எடுத்து வச்சுட்டு ஷோல்டரில் இந்த லைன் கரெக்டாக நேர் வர மாதிரி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டோம்னாவே ஷோல்டர் லைன் கரெக்டாக நேர் வந்துடும். ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். திரும்பவும் மேலே திருப்பி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு தையல் அடித்த பின்னாடி மேல் சைடு திருப்பி உள்ளே இருக்கிற துணிக்கு மேலே தையல் வர மாதிரி அடிச்சுக்கலாம். துணி விட்டு வெளி சைடு தையல் வரக்கூடாது. எல்லா சைடும் ஒரே அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் அடித்தோம்னா அதே மாதிரி அடித்தோம்னா தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இது ஒவ்வொரு சைடும் கொஞ்சம் தையல் அடிச்சுட்டு வந்து உள்ளே இருக்கிற துணியை கரெக்டாக நேர் எடுத்து வச்சு அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் செஞ்சது ஷோல்டர் லைன் எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. அடுத்ததாக சைடு ஜாயின் செஞ்சுட்டு காலர் வச்சோம்னா ஷர்ட்டு ஃபினிஷிங் ஆயிரும். உள் சைடும் நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு காலர் வைக்கிறது எப்படின்னும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது ஃபுல் வீடியோ இருக்குது. இதே வீடியோவில் கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும். அதை டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.